ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்தி நூடுல்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 4 சப்பாத்தி எடுத்து நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் போட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், போட்டு நல்லா கிளறி விட்டு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்க. அது வதங்கின உடனே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கின உடனே அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் தனியா பவுடர் போட்டு கிளறிடுவேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறிட்டேன். நல்லா கிளறி பச்சை ஸ்மெல் போனோடனே நான் கட் பண்ணி வச்ச சப்பாத்தி நூடுல்ஸ் எடுத்து போட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுங்க. ஆல்ரெடி நான் சால்ட் போட்டேன், பத்தாது இன்னும் கொஞ்சம் போட்டேன். பச்சை மிளகாவும் சில்லி பவுடரும் போடுறதுனால காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.